ஒன்றாவது வினா, 1983 வெளிவந்த சிற்பி பாலசுப்ரமணியத்தின் முதல் கவிதை தொகுப்பு நிலவுப்பு. 1983 வெளிவந்த சிற்பி பாலசுப்ரமணியத்தின் முதல் கவிதை தொகுப்பு நிலவுப்பு. ரெண்டாவது வினா, இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னா சிற்பி பாலசுப்ரமணியம். இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் சிற்பி பாலசுப்ரமணியம். மூன்றாவது வினா, தமிழ் அழகியல் என்ற நூலை எழுதியவர் தி.க. நடராசன். தமிழ் அழகியல் என்ற நூலை எழுதியவர் தி.க. நடராசன். நாலாவது வினா, தண்டி ஆசிரியரின் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. தண்டி ஆசிரியரின் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. அஞ்சாவது வினா, ஓங்கலிடையில் வந்து உதிப்பது ஞாயிறு. ஓங்கலிடையில் வந்து உதிப்பது எதுனா ஞாயிறு. ஆறாவது வினா, எட்டயபுர மன்னர்களின் பரம்பரை வரலாற்று பற்றி வம்சமணி தீபிகை என்னும் நூலை எழுதியவர் கவிகேசரி சுவாமி தீட்சதர். எட்டயபுரம் மன்னர்களின் பரம்பரை வரலாற்று பற்றி வம்சமணி தீபிகை என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா கவிகேசரி சுவாமி தீட்சதர். ஏழாவது வினா, வ.உ. சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் பரளிசு நெல்லையப்பர். வ.உ.சியோட வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் பரளிசு நெல்லையப்பர். எட்டாவது வினா, ஆறுமுக நாவலருக்கு நாவலர் என்ற பட்டத்தை வழங்கிய ஆதீனம் எதுனா திருவாடுதுறை ஆதீனம். ஆறுமுக நாவலருக்கு நாவலர் என்ற பட்டத்தை வழங்கிய ஆதீனம் திருவாடுதுறை ஆதீனம். ஒன்பதாவது வினா, மாமலை போற்றுதும் என்ற மலையை போற்றியவர் இளங்கோவடிகள். மாமலை போற்றுதும் என்ற மலையை போற்றியவர் இளங்கோவடிகள். பத்தாவது வினா, இந்திய வானிலை ஆய்வுத்துறையினர் கடந்த 110 ஆண்டுகள்ல மிகவும் வெப்பமான ஆண்டாக அறிவித்த ஆண்டு எதுனா கிபி 2009. கிபி 2009 தான் ரொம்ப வெப்பமான ஆண்டா அறிவிச்சிருக்காங்க. 11வது வினா, கவிஞர் ஐயப்ப மாதவன் பிறந்த ஊர் நாட்டரசன் கோட்டை. கவிஞர் ஐயப்ப மாதவனின் பிறந்த ஊர் நாட்டரசன் கோட்டை. 12வது வினா, பாண்டிய நெடுஞ்செழியனை பாட்டுடைய தலைவனாக கொண்ட நூல் நெடுநல்வாடை. பாண்டியன் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல் நெடுநல் வாடை. 13வது வினா, புனையா ஓவியம் யாருன்னா பாண்டிய மாதேவி. புனையா ஓவியம்னு யாரை சொல்றாங்கன்னா பாண்டிய மாதேவி. அடுத்த 14வது வினா, கன்னி என்பதன் 3 சொல்லி எண்ணி. கன்னி என்பதன் பொருள் தலையில் சூடும் மாலை. கன்னி என்பதன் பொருள் தலையில் சூடும் மாலை. 15வது வினா, 19ஆம் நூற்றாண்டில் தென்னிந்தியாவில் ஏற்பட்ட மிக கொடிய பஞ்சம் எதுனா தாது வருட பஞ்சம். 1876 1878 வரைக்கும் 19ஆம் நூற்றாண்டுல தென்னிந்தியாவில் ஏற்பட்ட மிக கொடிய பஞ்சம் தாது வருட பஞ்சம். 1876 1878 வரைக்கும் இருந்த பஞ்சம். 16வது வினா, தமிழின் முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம். அதை இயற்றியவர் யாருன்னா மாயிரம் வேதநாயகம் பிள்ளை. தமிழின் முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரத்தை இயற்றியவர் மாயிரம் வேதநாயகம். 17வது வினா, குடும்பம் என்னும் சொல் முதலில் காணப்படும் இலக்கியம் திருக்குறள். குடும்பம் என்னும் சொல் முதலில் காணப்படும் இலக்கியம் எதுனா திருக்குறள். 18வது வினா, என் மகள் ஒருத்தியும் பிறல் மகன் ஒருவனும் என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. என் மகள் ஒருத்தியும் பிறல் மகன் ஒருவனும் என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. 19வது வினா, மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே என கூறும் நூல் குறுந்தொகை. மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே என கூறும் நூல் குறுந்தொகை. 20வது வினா, மனித இருப்பில் ஒவ்வொரு காலையும்
புதுவர். மனித இருப்பில் ஒவ்வொரு காலையும் புதுவர். 21வது ஜலாலுதீன் ரூமி. எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். ஜலாலுதீன் ரூமி ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். 22வது கம்பராமாயணத்திற்கு கம்பர் சூட்டிய பெயர் ராமகாதை. கம்பராமாயணத்திற்கு கம்பர் சூட்டிய பெயர் ராமகாதை. 23வது எதிரியின் தம்பி என குறிப்பிடப்படுபவன் வீடனன். எதிரியின் தம்பி என குறிப்பிடப்படுவன் வீடனன். 24வது ஜடாயு உயிர் நீத்த படலம் இடம்பெறும் காண்டம் ஆரண்ய காண்டம். ஜடாயு உயிர் நீத்த படலம் இடம்பெறும் காண்டம் ஆரண்ய காண்டம். அடுத்து 25வது மக்கள் இலக்கியமாக போற்றப்படும் காப்பியம் கம்பராமாயணம். மக்கள் இலக்கியமாக போற்றப்படும் காப்பியம் கம்பராமாயணம். வேடுவர் தலைவன் யாருன்னா குகன். வேடுவர் தலைவன் யாருன்னா குகன். அடுத்து பூமணியின் இயற்பெயர் பூ மாணிக்க வாசகர். பூமணியோட இயற்பெயர் பூ மாணிக்க வாசகர். 28வது 2014 சாகித்ய அகாடமி விருது பெற்ற பூமணியின் புதினம் அஞ்ஞாடி. 2014 சாகித்ய அகாடமி விருது பெற்ற பூமணியோட புதினம் எதுனா அஞ்ஞாடி. 29வது களவழி 40 என்ற நூலை தழுவி பரிதிமார் கலைஞர் எழுதிய நூல் மாணவிஜி. களவழி 40 என்ற நூலை தழுவி பரிதிமார் கலைஞர் எழுதிய நூல் மாணவிஜி. 30வது திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் ஞானப்பிரகாசர். திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் ஞானப்பிரகாசர். அடுத்து 31வது திருக்குறளில் ஒலிப்பியலில் உள்ள அதிகாரங்கள் 13. திருக்குறள்ல ஒலிப்பியல்ங்கிற அதிகாரத்தில் உள்ளது 13 அதிகாரங்கள். 32வது திருக்குறள்ல பொருட்பாலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனைன்னா 70. திருக்குறளில் பொருட்பாலில் உள்ள அதிகாரங்கள் 70. 33வது உவேசாவின் இயற்பெயர் தமிழ் தாத்தா. தமிழ் தாத்தா யாருன்னா உவே சாமிநாத ஐயர். 34வது மௌன குருவிடம் கல்வி பயின்றவர் மா ராசமாணிக்கனார். மௌன குருவிடம் கல்வி பயின்றவர் யாருன்னா மா ராசமாணிக்கனார். 35வது எட்டயபுரம் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார். எட்டயபுரம் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார். 36வது ஓதர் பிரிவு பற்றி கூறும் இலக்கண நூல் தொல்காப்பியம். ஓதர் பிரிவு பற்றி கூறும் இலக்கண நூல் தொல்காப்பியம். 37வது ஓமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுபவர் ராசகோபாலர் என்ற சுரதா. ஓமை கவிஞர்னா சுரதா, அவரோட உண்மையான பேரு ராசகோபால். 38வது பாவேந்தர் பாரதிதாசனின் தலைமாணக்கர் சுரதா. பாவேந்தர் பாரதிதாசனின் தலைமாணக்கர் சுரதா. 39வது தாவோ தே ஜிங் என்ற சீன மெய்யியல் நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் சி மணி. தாவோ தே ஜிங் என்ற சீன மெய்யியல் நூலை மொழிபெயர்த்தவர் யாருன்னா சீமணி. 40வது ஔவையாரின் பாடலுக்கு பரிசில் தராமல் காலம் நீடித்தவர் யார்? அதியமான். ஔவையாரோட பாடலுக்கு பரிசில் தராமல் காலம் நீடித்தவர் அதியமான். 41வது ஞானசாகரம் என்ற இதழை நடத்தியவர் மறைமலை அடிகள். ஞானசாகரம் என்ற இதழை நடத்தியவர் யாருன்னா மறைமலை அடிகள். 42வது இந்தியாவின் முதல் பொது நூலகம் கன்னிமாரா நூலகம். இந்தியாவோட முதல் பொது நூலகம் கன்னிமாரா நூலகம். 43வது சென்னையின் பொற்காலம் யாருடைய ஆட்சி காலம்னா தாமஸ் பிட்டோட ஆட்சி காலம். சென்னையின் பொற்காலம் தாமஸ் பிட்டோட ஆட்சி காலம். 44வது மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஆகிய உரைநடை நூல்களை எழுதியவர் யார்? ராமலிங்க அடிகளார். மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஆகிய உரைநடை நூல்களை எழுதியவன் ராமலிங்க அடிகள். 45வது 12 திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டா நம்பி. 12
திரைமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. 46வது வினா, அகநானூற்றில் மணிமேடை பவளம் எத்தனை பாடல்களை கொண்டதுன்னா 180 பாடல்களை கொண்டது. அகநானூற்றுல மணிமேடை பவளம் 180 பாடல்களை கொண்டது. 47வது வினா, தமிழரின் கலை, நாகரிகம், பண்பாடு முதலானவற்றை உள்ளடக்கிய கருவூலமாக திகழ்வது சிலப்பதிகாரம். தமிழரின் கலை, நாகரிகம், பண்பாடு முதலானவற்றை உள்ளடக்கிய கருவூலமாக திகழ்வது சிலப்பதிகாரம். அடுத்த 48வது வினா, வைமு கோதை நாயகி அம்மாளின் முதல் நாடக நூல் இந்திர மோகனா. வைமு கோதை நாயகியோட முதல் நாடக நூல் இது. நாக நூல்னு இருக்கு, இது நாடக நூலுங்க, இந்திரா மோகனம். 49வது வினா, பண்டைய தமிழகத்தின் அரசியல் சமூக வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் கருத்து கருவூலமாக திகழ்வது புறநானூறு. பண்டைய தமிழகத்தின் அரசியல் சமூக வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் கருத்து கருவூலமாக திகழ்வது புறநானூறு. 50வது வினா, தொன்மத்தை வெளிப்படுத்தும் முதன்மையான கருவி கவிதை. தொன்மத்தை வெளிப்படுத்தும் முதன்மையான கருவி கவிதை. புங்குடுதீவில் பிறந்தவர் யார்? சு வில்வரத்தினம். சு வில்வரத்தினம் எந்த ஊர்ல பிறந்தார்னா புங்குடுதீவில் பிறந்தார். அடுத்து 2வது வினா, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை என்றவர் யார்? ரசூல் காம்சதேவ். தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை என்றவர் யார்னா ரசூல் காம்சதேவ். அடுத்தது 3வது வினா, பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்று கூறியவர் யார்னா மகாகவி பாரதியார். பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்று கூறியவர் யார்னா மகாகவி பாரதியார். அடுத்த 4வது வினா, வால்ட் விட்மனின் கவிதைகளை ஆங்கிலத்திலிருந்து தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? சங்கர் ஜெயராமன். வால்ட் விட்மனின் கவிதைகளை ஆங்கிலத்திலிருந்து தமிழ் மொழிக்கு மொழிபெயர்த்தவர் யாருன்னா சங்கர் ஜெயராமன். அடுத்தது 5வது வினா, பவணந்தியார் வாழ்ந்த நூற்றாண்டு எதுனா கிபி 13ஆம் நூற்றாண்டு. பவணந்தியார் வாழ்ந்த நூற்றாண்டு எதுனா கிபி 13ஆம் நூற்றாண்டு. அடுத்த 6வது வினா, மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 22. மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் மொத்தம் 22. அடுத்து 7வது வினா, சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்த முதல்வர் யாருன்னா அண்ணா. சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்த முதல்வர் யாருன்னா அண்ணா. அடுத்து 8வது வினா, ஏழைகளின் கற்பக விருட்சம் எது? பனைமரம். இந்த பனைமரம் தான் ஏழைகளின் கற்பக விருட்சம். அடுத்தது 9வது வினா, 5 விவசாய மந்திரங்களை உலகிற்கு சொன்னவர் யார்? மாசான்பு புகோகா. 5 விவசாய மந்திரங்களை உலகிற்கு சொன்னவர் யார்னா மாசான்பு புகோகா. அடுத்தது 10வது வினா, உலக சிட்டுக்குருவிகள் நாள் எது? மார்ச் 20. மார்ச் 20 உலக சிட்டுக்குருவி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து 11வது வினா, ஐங்குறு நூற்றில் பேயனார் பாடிய பாடல்களின் திணை எது? முல்லை திணை. ஐங்குறு நூற்றுல பேயனார் பாடிய பாடல்களின் திணை எதுனா முல்லை திணை. அடுத்து 12வது வினா, யானை டாக்டர் என்று அன்புடன் அழைக்கப்படுவர் யாருன்னா டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. யானை டாக்டர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. அடுத்து 13வது வினா, செகமெச்சிய மதுரை கவி யார்? அண்ணாமலையார். செகமெச்சிய மதுரை கவி யார்னா அண்ணாமலையார். அடுத்து 14வது வினா, துன்பப்படுபவர் யார்? நாவை காக்காதவர். துன்பப்படுவர் யார்னா நாவை காக்காதவர் துன்பப்படுவர். அடுத்து 15வது வினா, இந்திய கல்வி வளர்ச்சியின் மகா சாசனம் என்று போற்றப்படுவது எது? சார்லஸ் வுட் அறிக்கை. சார்லஸ் வுட் அறிக்கை தான் இந்திய கல்வி வளர்ச்சியின் மகா சாசனம் என்று போற்றப்படுகிறது. அடுத்து 16வது வினா, இந்தியாவின் பெப்பிசு யார்? ஆனந்தரங்கன். இந்தியாவின் பெப்பிசு யார்னா ஆனந்தரங்கர். அடுத்து 17வது வினா, சின்னச்சீரா பாடியவர் யார்? பனு அகமது மரைக்காயர். சின்னச்சீரா பாடியவர் யார்னா பனு அகமது மரைக்காயர். அடுத்து 18வது வினா, திருக்குற்றாலநாதர் கோவில் வித்துவான் என்று சிறப்பு பட்ட பெயர் பெற்றவர் யார்? திருக்கூடராசப்ப கவிராயர். திருக்குற்றாலநாதர் கோவில் வித்துவான் என்று சிறப்பு பட்ட பெயர் பெற்றவர் யார்னா திருக்கூடராசப்ப கவிராயர். அடுத்து 19வது வினா, பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதைகளை எழுதியவர் யார்? சுந்தர ராமசாமி. பசுவையா என்ற புனைப்பெயரில்
கவிதைகள் எழுதியவர் யாருன்னா சுந்தர ராமசாமி. அடுத்து 20வது வினா, பாரதிதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது? பிசிராந்தையார். பாரதிதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எதுனா பிசிராந்தையார். அடுத்து 21வது வினா, கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி யார்? தாகூர். கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி யார்னா தாகூர். அடுத்து 22வது வினா, தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் எது? மனோமணியம். தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் எதுனா மனோமணியம். அடுத்து 23வது வினா, உழுவோர்க்கெல்லாம் விழுமிய வேந்து யார்? நாங்குல் புழு. உழுவோர்க்கெல்லாம் விழுமிய வேந்து யார்னா நாங்குல் புழு. அடுத்து 24வது வினா, இளையராஜா உருவாக்கிய ராகம் எது? பஞ்சமுகி. இளையராஜா உருவாக்கிய ராகம் எதுனா பஞ்சமுகி.